ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நிறைவேற்றுவதுக்கு நிதி நெருக்கடிலாம் இருக்குது, பண்ண தான் வேணும். ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றிய திமுக அரசின் வஞ்சகத்தை இன்றைக்கி குறிப்பிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எது எதில் ப்ரியாரிட்டி கொடுப்போம், பெண்களின் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள் எல்லாம் பெண்கள், சிறுமிகள் காவல் நிலையங்களிலே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறது, கற்பழிப்பு, கொடுமை இதெல்லாம் நடக்குது. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் நான் நினைக்கிறேன். அதை விஜய் இன்றைக்கி உறுதிப்படுத்தினார். அதில் எந்த காம்ப்ரமைஸும் தாவேக அரசு ஆட்சி அமைக்கும்போது செய்யாது. அதே போல் சட்டம் ஒழுங்கு நடுநிலையோடு செயல்படும். இப்போ ஆளை சொல்லு ரூலை சொல்லு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. நீ ஆளை சொல்ல ரூலை அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க மாற்றி. அந்த மாதிரி இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யணும். அதாவது எல்லாரும் சட்டத்தின் முன் சமம். உதயநிதி 100 கார் பின்னால் எடுத்துக்கிட்டு அவர் பரமக்குடிக்கு முந்தா நாள் போனால் அவர்கிட்ட சட்டம் ஒன்றுமே செய்யாது. ஆனால் விஜய் 5 கார் தான் பின்னால் போனோம், வெளியே கையை நீட்டக்கூடாது, காருக்கு வெளியே தலையை நீட்டக்கூடாதுன்னுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது. காவல்துறை என்பது சட்டத்தின்படி ஆட்சி நடத்தணும்.